பாரிய சோதனையில் மாட்டிக்கொண்ட ஒரு மனிதர் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர் தப்ப முடியாத ஒரு சோதனையில் இறுகினார். ஆனால் தப்பினார். அதுதான் வரலாறு. தப்பாமல் சென்றிருந்தால் அது வரலாறாக மாறி இருக்கார். ஒரு மனிதன் ஒரு நோயில் பீடிக்கப்பட்டு ஒரு கடலிலே கடைசி தருணம் அப்படியே மூழ்க போகிறார். அப்படியே மூழ்கி இருந்தால் அது வரலாறு அல்ல. கடலிலே போடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வெளியே வந்தால்தான் வரலாறு. கெட்டித்தனத்தால் வரவில்லை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களே பலஸ்தீனிலே பிறந்தவர். ஹஸ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த நபி அவர்தான். ஹஸ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த நபிதான் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடையில் வந்த ஒரு நபிதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆனில் ஏன் சூரத்துல் அம்பியாவில் சூரத்து சாஃபாத்தில் சகோதரர்களே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குர்ஆன் 3 பெயர்களை சொல்லி இருக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குர்ஆன் 3 பெயர். ஒன்று யூனுஸ், இரண்டாவது பெயர் ஜன்னூன் மீனுடையவர், ஜன்னூன் மீனுடையவர். மூன்றாவது பெயர் சாஹிபுல் ஹூத், ஹூத் என்றாலும் மீனுடையவர். இந்த 3 பெயர் சொல்லி குர்ஆன் அழைக்கின்றது. யூனுஸ், ஜன்னூன், சாஹிபுல் ஹூத். இந்த 3 வரலாறுகளுக்கு சொந்தமானவர் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன 10 தடவையும் ஓதலாம், படிக்கலாம், விளங்கி படிக்க வேண்டும். குர்ஆன 10 இல்ல 20 இல்ல. ஒருத்தர் சொல்றார் நான் 2 தடவை குர்ஆன மீட்டி மீட்டி பார்த்திருக்கிறேன். மீட்டி மீட்டி அல்ல, எவ்வாறு பார்த்தாலும் குர்ஆனை படிக்க வேண்டியவர்களிடம் படிக்க வேண்டும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் குர்ஆனில் மிக பிரபல்யமானது. அதைவிட விசேடம் என்னவென்றால், எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரில் ஒரு சூரா இருக்கிறதோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரில் ஒரு சூரா இருக்கிறதோ, இதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரில் தனி சூறாவே இருக்கிறது, சூரா யூனுஸ். ஏன்? அல்லாஹ் படிப்பதற்குத்தான் இந்த சம்பவத்தை இறக்கினான். நபி அவர்களுக்கு சொல்லி காட்டினான் அல்லாஹ். இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனிலே பிறக்கிறார். பலஸ்தீனிலே பிறந்து சகோதரர்களே அல்லாஹ் அவரை நபியாக அனுப்பினான் நெய்னவா என்ற ஊருக்கு. நெய்னவா எங்கிருக்கிறது? தஜ்லா, ஈராக்கிலே. மூசில் என்ற பூமியின் ஈராக்குடைய பூமிக்கு அல்லாஹ் நபியாக அனுப்பினான். ஹஸ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊர் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார். நபிமார்கள் அல்லாஹ் சூரத்துன் நிஸா 163வது ஆயத்திலே இன்னா அவ்ஹைனா இலைக கமா அவ்ஹைனா இலா நூஹின் வன் நபிய்யின மின் பஅதிஹி وأوحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وعيسى وأيوب ويونس وهارون. அல்லாஹ் சொல்றான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் நபியாக ஆக்கியிருந்தோம். நபியுடைய வேலை என்ன? நபிதான் அந்த காலத்துல பயான் செய்வார். இன்று உலமாக்களை போல் நபிதான் அந்த காலத்தில் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பார். அப்ப அந்த ஊர் மக்களை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள்.
ஆனால் அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவோ தாவத் கொடுத்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? அந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹுடைய தண்டனை வரப்போகிறது என்று சொல்லிவிட்டு ஊரை விட்டு வெளியாகி விட்டார்கள். அல்லாஹுடைய உத்தரவில்லாமல். அல்லாஹுடைய உத்தரவு வர வேண்டும் ஒரு நபிக்கு. லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஜோர்டானிலே சத்தூம் என்ற நகரத்திலே நபியாக இருந்தார். அல்லாஹ் லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், ஊரை விட்டு வெளியாகுங்கள். ஏன் ஊரை அழிக்கப் போகிறேன், வெளியாகுங்கள். சகோதரர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு வெளியாகிவிட்டார்கள். வெளியானதோடு அந்த ஊர் மக்கள் பார்த்தார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் எத்தனையோ உலகத்துக்கு நபிமார்கள் வந்திருந்தார்கள். அனைத்து நபிமார்களுடைய சம்பவத்தையும் இந்த சமூகம் படித்திருந்தது. ஏனென்றால் பைத்துல் மக்திஸுடைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மக்திஸை கட்டியதற்கு பிறகுதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தார். பைத்துல் மக்திஸ் கட்டப்பட்டு பிறகு பைத்துல் மக்திஸ் அழிக்கப்பட்டு அந்த காலத்தில் வந்ததால் அந்த சமூகத்துக்கு தெரியும், நாங்கள் அல்லாஹுடன் தௌபா செய்ய வேண்டும். உடனே சில உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த ஊர் மக்கள் தண்டனையை பார்த்தார்கள். இறங்குவதை கண்டதோடு முழு ஊர் மக்களும் தங்களுடைய கால்நடைகள், தங்களுடைய பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்த்தார்கள். ஒன்று சேர்த்து எல்லோருமே தௌபா செய்தார்கள், இஸ்திக்பார் செய்தார்கள், அல்லாஹுடன் பாவ மன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹ் என்ன செய்தார்? இறக்கிய தண்டனையை அப்படியே அல்லாஹ் உயர்த்தி விட்டார். தண்டனை இறங்கும் பொழுதே இஸ்திக்பாரில் அந்த ஊர் மக்கள் இறங்கியதோடு அல்லாஹ் அந்த தண்டனையை உயர்த்தி விட்டார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? பலஸ்தீனுடைய யாஃபா என்ற இடத்துடைய கடலோரத்துக்கு வந்து தர்ஷீஷ், பலஸ்தீனுடைய மேற்கு பக்கத்தில் இருக்கிறது தர்ஷீஷ் என்ற இந்த நகரத்துக்கு போவதற்காக கப்பலிலே ஏறினார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலிலே ஏறியது கோபத்தோடு. அல்லாஹ் சூரா சாஃபாத்திலே சொல்கிறான், இத் அபகா இலல் புல்கில் மஷ்ஊன் ஃபஸாஹம ஃபகான மினல் முத்ஹதீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலிலே ஏறினார்கள். ஏறியதோடு கப்பல் சென்று கொண்டிருக்கிறது கடலிலே. இப்பொழுது கப்பல் கடலுக்குள் தாழ்வதற்கு அன்பிக்கின்றது. இந்த சமயம் கப்பலில் உள்ளவர்கள் சொன்னார்கள், யாரோ ஒரு பாவி கப்பலுக்குள் இருக்கிறார், அவரால் தான் எங்களுடைய கப்பல் மூழ்கப் போகிறது. யார் பாவி என்று அடையாளம் காண முடியாது, ஆனால் துண்டு போடுவோம். சகோதரர்களே, துண்டு போட்டார்கள். முதலாவது தடவை துண்டு போடுகிறார்கள். பேர் வருகிறது யூனுஸ். ஆச்சரியம், ஒரு நபி, அந்த காலத்துடைய சிறந்தவர். சரி, இரண்டாவது தடவை துண்டு போடுவோம். பேர் வருகிறது யூனுஸ். சரி, மூன்றாவது தடவை துண்டு போடுவோம். பெயர் வருகிறது யூனுஸ். முடிவெடுத்தார்கள், ஒன்றுமே செய்ய முடியாது, இவரை தூக்கி கடலிலே போடுவோம். சகோதரர்களே, எல்லோரும் சேர்ந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கடலிலே போடுகிறார்கள். பலஸ்தீனிலே வாழ்ந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை கப்பலுக்கு மாறுகிறது. கப்பலில் இருந்து இப்பொழுது கடலுக்கு மாறுகிறது. கடல்ல போடப்பட்டவர்கள் தப்பி வருவதா சகோதரர்களே?
அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், கடலிலே போட்டதோடு தூக்கி போட்டார்கள். ஃபல்தகமஹுல் ஹூது வஹுவ முலீம். போட்டதோடு, ஹூத் என்றால் மீன். ஒரு மீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விழுங்கியது. அல்லாஹ் விழுங்க வைத்தார். விழுங்கிய மீன் சகோதரர்களே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொண்டு கடலுக்குள் சுத்துகிறது. கடலுக்குள் இருக்கும் ஆச்சரியங்களே எல்லாம் அல்லாஹ் மீனுக்கு ஏவினான். யூனுசுடைய முள்ளுகளையும் உடைத்து விடக்கூடாது, யூனுசுடைய இறைச்சையும் சாப்பிட்டு விடக்கூடாது, விழுங்க வேண்டும், அவ்வளவுதான். அல்லாஹ் ஒரு குதிரத்தையும் பின்வரக்கூடிய சமூகங்களுக்கு ஒரு பாடத்தையும் கற்பிப்பதற்கு அல்லாஹ் செய்தார். மீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய முல்லை உடைக்கவும் இல்லை, இறைச்சியை சாப்பிடவும் இல்லை. இப்பொழுது அந்த மீன் கடலுக்குள் சுத்துகிறது. உலமாக்களிடம் ஒரு நாள், 7 நாள், 40 நாள் 3 கருத்தும் இருக்கு. கடலில் இருக்கக்கூடிய மீன்களுடைய தஸ்பீகை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் காதால் கேட்டார். மீன்கள் தஸ்பீஹ் செய்கிறது. கடல் இருக்கக்கூடிய படைப்பினங்கள், அதிகமான படைப்பினங்கள் கடலிலே தண்ணீரிலே தான் இருக்கிறது. அவைகள் செய்யும் தஸ்பீகை கேட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஃபனாதா ஃபில்-ظுலுமாத், அந்த இருள்களுக்குள் இருந்து கொண்டு அல்லாஹுவை அழைத்தார். என்ன வந்தாலும் தீர்வு இதுதான். அந்த இருள்கள் ظுலுமாத், என்ன இருள்? இரவுடைய இருள், கடலுடைய இருள், மீனுடைய வயிற்றின் இருள், 3 இருள். இரவு, தனிமை, கடல், மீனுடைய வயிறு, இந்த 3 இருள்களுக்குள் இருந்து என்ன செய்தார்? சகோதரர்களே, நாங்க இக்கட்டான கஷ்டமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமா? நாங்க என்ன செய்யும்? மீனை விழுங்கிய ஒரு மனிதர், மீனால் விழுங்கப்பட்ட மனிதர் வாழ்க்கையில் தப்புவதற்கு எடுத்த ஆயுதம் என்ன? ஒரு திமிங்கிலம் விழுங்கிட்டு, ஒரு முதல விழுங்கிட்டு வந்திருக்கிறாங்களா? தப்பி வரலாம். எதனால் வரலாம்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அதே துஆ, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அதே துஆ. அல்லாஹ் சொல்கிறான், فَلَوْلَا أَنَّهُ كَانَ مِنَ الْمُصَبِّحِينَ, அவர் தஸ்பீஹ் மாத்திரம் செய்யவில்லை என்றிருந்தால், என்ன செய்யலண்டா தஸ்பீஹ். அதுதான் சொல்றது, இந்த மார்க்கத்தை ஏளனமாக பார்க்கிறவர்களுக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. தஸ்பீஹா, தஸ்பீஹா என்ன செய்யலாம்? தஸ்பீஹால என்ன செய்யலாமா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதை செய்யலாம். தஸ்பீஹுடைய பெருமதி அதுதான். தஸ்பீஹுடைய பெருமதி அதுதான். சகோதரர்களே, தக்பீர் கட்டுகிறோமா? வஜ்ஜஹத் ஓதுறோமா? வஜ்ஜஹத்திலே தஸ்பீஹ் இருக்கிறது. குர்ஆனில் 3 இடங்களில் தொழுகையில் 3 இடங்களில் தஸ்பீஹ் செய்கிறோம். முதலாவது வஜ்ஜஹத்திலே, வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸ்-ஸமாவாதி வல் அர்ض ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். அதுபோல தஸ்பீஹ், சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. அதுக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா. தஸ்பீஹ்ங்கிறது தான். இரண்டாவது ருகூல சுப்ஹான ரப்பியல் அஸீம், பிரம்மாண்டமான என்னுடைய அல்லாஹ் தூய்மையானவன். மூன்றாவது சுஜூதுல
சுப்ஹான ரப்பியல் அஅலா. தொழுகையில தஸ்பீஹ் செய்யக்கூடிய 3 இடம் அதுதான். அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தஸ்பீஹ் மாத்திரம் செய்யவில்லை என்றால் என்ன செய்யலண்டா, எந்த போன் நம்பரும் இல்ல அவர்கிட்ட கால் பண்ணி சொல்றதுக்கு, மீன் விழுங்கிட்டு குடி. நாங்க யோசிக்கிறது அவ்வாறு தானே. நாங்க எந்த நாட்டுக்கு சொல்லலாம் எங்கட பிரச்சனை, யாருக்கு சொல்லலாம் எங்கட பிரச்சனைங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த தஸ்பீஹ் மட்டும் இல்லை என்றால் لَلَبِثَ فِي بَطْنِهِ إِلَى يَوْمِ يُبْعَثُونَ. கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவர் மீனுடைய வயிற்றிலே இருந்திருப்பார். இப்பையும் எங்களுக்கு தெரியாம போயிருக்கும், மீண்ட வகுத்துல தான் இருந்திருப்பார். உடனே தஸ்பீஹ கையாண்டுட்டார், தஸ்பீஹ கையில் எடுத்துட்டார். தஸ்பீஹ் என்றா என்ன? தஸ்பீஹ் மணியா? அது எதாலையும் செய்யலாம், கையால செய்யலாம், விரலால செய்யலாம். சகோதரர்களே, என்ன தஸ்பீஹ் செய்தார்? அல்லாஹ் சொல்கிறான், அவர் செய்த தஸ்பீஹில் 3 விடயத்தை உள்ளடக்கினார். ஒன்று தௌஹீத், இரண்டாவது தஸ்பீஹ், மூன்றாவது இஸ்திக்ஃபார். இந்த 3ஐயும் உள்ளடக்கி ஒரு கலிமா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அவர் செய்த தஸ்பீஹ் முதல் தௌஹீத், லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ் உன்னை தவிர எனக்கு வேறு கடவுள் இல்லை. அல்லாஹ்வுடைய தௌஹீத் முதலாவது. இரண்டாவது தஸ்பீஹ், சுப்ஹானக் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ தூய்மையான். மூணாவது இஸ்திக்ஃபார், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நான் அநியாயக்காரன். இந்த 3ஐயும் உள்ளடக்கியதுதான் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய திக்ர். தௌஹீத், தஸ்பீஹ், இஸ்திக்ஃபார். லா இலாஹ இல்லா அன்த தௌஹீத், சுப்ஹானக தஸ்பீஹ், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இஸ்திக்ஃபார். சகோதரர்களே, இஸ்திக்ஃபார செஞ்சு கொண்டே இருக்கிறார், தஸ்பீஹ செய்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்க்கு தஸ்பீஹ் கேட்குமா இல்லையா? அல்லாஹ்க்கு தஸ்பீஹ் கேக்கு, மலக்குகளுக்கும் தஸ்பீஹ் கேக்கு. என்ன நன்மை எழுதுறவங்க அவங்க தானே. மலக்குகள் கேட்டாங்க, யா அல்லாஹ் நீங்களுடைய தஸ்பீஹுக்கு இடையில் ஒரு மனிதனுடைய தஸ்பீஹுடைய சத்தம் கேட்குதே யா அல்லாஹ். கடல்ல தஸ்பீஹ் செய்யறது மீன் தான். மீன்களுடைய தஸ்பீஹுக்கு இடையில் மனிதனுடைய தஸ்பீஹுடைய சத்தம் கேட்குதே யா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், அது என்னுடைய அடியார் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தஸ்பீஹ். நியமிக்க சகோதரர்களே, தஸ்பீஹ செய்து 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 கொண்டிருக்கிறார். இன்னும் சில வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார், மீனுடைய வயிற்றில் தொழ ஆரம்பித்து விட்டார். இந்த நேரம்தான் அல்லாஹ் அந்த மீனுக்கு உத்தரவிட்டான், அப்படியே கரைக்கு வந்து அவரை வெளியே கக்கும்படி. இப்பொழுது தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த மீன் கடலுடைய கரைக்கு வந்து என்ன செய்தது? அப்படியே கக்கியது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். கக்கியதோடு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமால் எழும்ப முடியவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், فَأَنبَتْنَا عَلَيْهِ شَجَرَةً مِّن يَقْطِينٍ. உடனே நாங்கள் அந்த இடத்தில் ஒரு மரத்தை முளைக்க வைத்தோம். என்றால் இவருக்கு கொசு வைக்க கூடாது, இவருக்கு சக்தியான சாப்பாடு தேவை. உலமாக்கள் சொல்றாங்க, யக்தீன் என்றால் சொரக்காய் மரம். சொரக்காய் கொடி இருக்குது, சொரக்காயுடைய அந்த கொடிக்கு கொசு வராது. இன்னும் சில உலமாக்கள் நாடங்காய். ஒரே ஒரு இமாம் சொல்கிறார், அது வாழை மரம்.
ஏனென்றால் வாழை மரத்துடைய இலை நீளமானது, இவர் தூங்கிக் கொள்வதற்கு. அல்லாஹ் ஒரு மரத்தை, ஒரு செடியை, ஒரு கொடியை முளைக்க வைத்தார். சகோதரர்களே, இப்பொழுது அல்லாஹ் இவரை பார்த்து சொன்னான், திரும்ப நீங்கள் சமூகத்தை நோக்கி செல்லுங்கள். மீனுடைய வயிற்றில் இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தஸ்பீஹால் வெளிவந்தார். வெளிவந்ததோடு அல்லாஹ் ஒரு மரத்தை, ஒரு செடியை அல்லாஹ் அந்த இடத்திலே உருவாக்கி இவரை அல்லாஹ் பாதுகாத்து விட்டு சூரத்துல் அம்பியாவில் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரான். என்ன தெரியுமா? இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாத்திரமல்ல இந்த தஸ்பீஹ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு எங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் ஃபஸ்தஜப்னா லஹு وَنَجَّيْنَاهُ مِنَ الْغَمِّ وَكَذَلِكَ نُنْجِي الْمُؤْمِنِينَ. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தஸ்பீஹையும் ஏற்றுக்கொண்டோம், அவரையும் பாதுகாத்தோம். இதே போன்றுதான் மூமீன்களையும் பாதுகாப்போம். சகோதரர்களே, கஷ்டம், பிரச்சனை, சிக்கல் வரும் பொழுது இந்த தஸ்பீஹை செய்வோம். நபி அவர்கள் சொன்னார்கள், இஸ்முல் ஆலம் என்றால் எது என்று கேட்கப்பட்டது. அல்லாஹுவை உடனடியாக பதில் சொல்லுவதற்கு அழைக்க வேண்டிய திக்ர் எது? நபி அவர்கள் சொன்னார்கள், அதுதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய திக்ர். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இத ஓதினா அவசரமாக பதில் கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சம்பவம் நபியுடைய காலத்தில் மிக பிரபலியமாக இருந்தது. நபி அவர்கள் தாயிஃபுக்கு சென்ற சமயம், தாயிஃபிலே உங்களுக்கு தெரியும், கல் அடித்தார்கள். நபி அவர்கள் ஒரு திராட்சை கொடிக்கு கீழ் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது, 2 காபிர்கள் ஒரு கிரேப்ஸ் ஈச், அதாவது திராட்சை பழ தட்டை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்து அனுப்பினார்கள். நபி அவர்கள் திராட்சை தட்டை பார்க்காமல் கொண்டு வந்தவரிடம் கேட்டார்கள், உங்களுடைய பேர் என்ன? அவர் சொன்னார், அத்தாஸ். நபி அவர்கள் கேட்டார்கள், எந்த ஊர்? அவர் சொன்னார், நெய்னவா. நபி அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை தெரியுமா? அந்த அத்தாஸ் கேட்டார், உங்களுக்கு எப்படி தெரியும்? நபி அவர்கள் சொன்னார்கள், நானும் அவரும் சகோதரர், நபிமார்கள் சகோதரர்கள். உடனே அந்த அத்தாஸ் நபியுடைய கால் கைகளை முத்தமிட ஆரம்பித்தார். இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் மிக பிரபலியம். அந்த அத்தாஸுக்கு கூட யூனுஸுடைய சம்பவம் தெரியும். சகோதரர்களே, 3வது கட்டமாக அல்லாஹ் என்ன செய்தான்? திரும்ப அனுப்பி வைத்தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை. அதே ஊருக்கு போங்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப போகிறார்கள். ஊர் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், وَأَرْسَلْنَاهُ إِلَى 100,000 أَوْ يَزِيدُونَ. 1,00,000 பேர் அந்த சமூகத்தில் இருந்தார்கள், அல்லது அதை விட அதிகம். 1,10,000, 20,000, 30,000 பேருக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப நபியாக போனார்கள். நபியாக வாழ்ந்து மீனுடைய வயிற்றுக்கு வந்து அதிலிருந்து தப்பி திரும்ப நபியாக போய் அந்த சமூகத்தை அல்லாஹ்வின் பாதையில், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப அழைத்து நல்லடியார்களாக அந்த ஊரை அழிவை விட்டு பாதுகாத்தார்கள் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்களும் பொறுமையாக இருக்க வேண்டும், நீங்களும் இந்த உலகத்தில் பொறுமையாக வாழ வேண்டும். இந்த மீனுடையவர் அவசரப்பட்டார். فَاصْبِرْ لِحُكْمِ رَبِّكَ وَلَا تَكُنْ كَصَاحِبِ الْحُوتِ. அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்கள் பொறுமையாக இருங்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுக்கு இந்த சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தருகிறார். இந்த தஸ்பீஹ் இருக்குது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. அல்லாஹ் குர்ஆனிலே 6 நபிமார்களுடைய தஸ்பீஹ்களை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தஸ்பீஹ்
மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தஸ்பீஹ், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தஸ்பீஹ், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய தஸ்பீஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தஸ்பீஹ், கடைசியாக அல்லாஹ் நபிக்கும் கற்றுக் கொடுத்த பாடம் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره. நபியே தஸ்பீஹ் செய்யுங்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் பால் திசை திரும்புங்கள், அல்லாஹ்வை துதியுங்கள், தஸ்பீஹில் இறங்குங்கள். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி அதத خلقி வர்தா நஃப்ஸி வஸினத அர்ஷி வமிதாத கலிமாத்தி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்பூஹன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். 15 வகையான தஸ்பீஹ்கள் இருக்கிறது. தஸ்பீஹிலே காலத்தை கழியுங்கள். அல்லாஹ் வெகு சீக்கிரம் தனி மனிதர்களுடைய இந்த சமூகத்துடைய பிரச்சனைக்கான தீர்வை அல்லாஹ் இறக்குவார். இதை நம்புங்கள். நபிமார்களுடைய வரலாறுகளும் குர்ஆனும் இதைத்தான் சொல்லித் தருகிறது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற தஸ்பீகை வைத்து யா அல்லாஹ் உனது உதவியை கண்கூடாக காணும் இறை நேசர்களாக எங்களை ஆக்குவாயாக.